கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். My dear young man, I fully got what you were trying to convey. You are trying to play with words. That won't work with me. You said very clearly that industries that should have come to Tamil Nadu went to Karnataka and Andhra Pradesh, which I repeat is not true. Right. Yes. Thank you for that statement. I love that statement. My dear young man. My dear young man. மிக பிரசித்தி பெற்ற மிக பரவலா அது வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட அந்த கடைசி டிபேட்டாக இருந்துச்சு தான். பாவம் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் அசம்பிளி அண்ட் தென் அவங்க ஷி ஃபெல் இல் இன் திஸ் இஸ் 2016 ப்ராப்ளி இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபைனல் டிபேட். ஒரு ப்ராப்பராக டிபேட் பண்ணது இவங்க அதில் தான். எல்லா அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஜோன்ஸ் உருவாக்கணும் ஒரு பகுதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெங்தி ஆர்குமெண்ட் ஒன்று கொடுத்தேன். அப்போ அதெல்லாம் அவங்க உள்வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஐ அக்ரி வித் யூ ஆன் தட்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் யூ ட்ரைங் டு பிளே வித் வேர்ட்ஸ் அண்ட் அதர் இஷ்யூஸு. வெளி மாநிலங்களுக்கு முதலீடுகள் போகுது சொல்கிறாரு. அது வந்து இது நம்ம கியா மோட்டர்ஸ், கியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டோட வெளியில் போகுதுன்னு நான் சொல்கிறேன். பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஷி ஷுட் ஹவ் நோன் தேட். அன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க உண்மைன்னு நினச்சி சொல்கிறாங்க அதை. ஸோ ஐ குட் ஃபீல் தட். ஸோ அன்றைக்கி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. ஸோ அவங்க கிட்ட விளையாடாதீங்க அதான் டோன்ட். அது ஏன்னா நான் வந்து 2-3 விஷயங்கள் அது பெரிய டிஸ்கஷன், அதுக்குள்ளே போனால் லேட் ஆகும். பட் நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும் சொல்கிறேன். அவங்க சொன்னது ஏன் தவறாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா கியா மோட்டர்ஸ் வேறு ஊருக்கு போகுது. இங்கே வந்து நிறைய இஷ்யூஸ். அவங்களுக்கு வந்து கியா இங்கே வர வேண்டியது தான். ஹுண்டா இங்கே இருக்குது. ஹுண்டாவோட சிஸ்டர் கன்சர்ன் கியா இங்கே வராமல் ஆந்திராவுக்கு போகுது. நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து இல்லை போகவே இல்லை. ஹுண்டா இங்கே தான் இருக்க போகுது, கியா இங்கே தான் இருக்க போகுது அட்டமெண்ட்டாக சொல்கிறாங்க. அது வந்து இல்லை நான் உறுதி. ஏன்னா அவங்க ஆனால் உண்மையாக நம்புகிறாங்க அதை. ஸோ அப்போ நான் இங்கே பேசும்போது எனக்கு தெரியுது. ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இல்லை. ஸோ அதிகாரிகளும் மற்றவங்களும் யாரோ வந்து உண்மையை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்கன்றது எனக்கு அன்று தான் புரிந்தது. பட் அவங்க உண்மையாக நம்பினாங்க அதை. ஸோ அது ஐ ஃபெல் சாரி. சரி அவங்களுக்கு தெரியவே இல்லை, உள்ளே கிட்டே போல செய்தி. ராஜா வாஸ் டெல்லிங் லைக் you are trying to give explanation but still I differ on your point அப்படி சொல்லிட்டு தான் அது இதுல காமிக்கல. நீங்க 2-3 பார்ல நான் அவங்க சொல்ல என்ன சொன்னாலும் அங்க இருக்கவங்க எல்லாம் கத்துவாங்க. அப்போ 2 முன்னாடி அது இங்கிலீஷ்லேயே போச்சு. அந்த டிஸ்கஷன் ஃபுல்லாக பேக் அண்ட் ஃபோர்த் போச்சு. ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சத்தம் ஆயிடுச்சு. எல்லா சைட்லேருந்தும் ஒரே வேறு நாய்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் அவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் லேட். இதை எப்படி உணர்ந்தீங்க? இந்த மை டியர் யங் மேன் அவங்க கோட் பண்ண அந்த கோட்டு தான் வந்து பெரிய. அதுக்கு பிறகு டிஆர்பி ராஜாவை எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு கலைஞர் என்ன காமிச்ச உடனே டிஆர்பி ராஜா அதனால் அவங்க காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. கலைஞர் காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மன்னாடி மக்கள் பார்த்தாங்க. நான் வந்து எனக்கு உண்மையாக அவங்க மேலே ரொம்ப மரியாதை இன் வேரியஸ் ஃபேக்ட். ஐ திங்க் ஷி ஆல் ஹர் லைஃப் ஷி ஹேட் அ வெரி ட்ரபிள்சம் லைஃப். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நிறைய மிஸ்லெட் பண்ணப்பட்டாங்களா அப்படின்றதுலாம் இது யாருக்குமே தெரியாது. இனிமேல் அவங்களும் இல்லை. ஸோ வி வில் நெவர் நோ. பட் திஸ் இஸ் வாட் வைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் அவங்க அன்று வந்து அதை நம்பி அவங்க வந்து போகலன்னு நினச்சாங்க. நான் சொன்னதை அவங்க உள்வாங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆல் த்ரூ த அசம்பிளி 11-16 சரி 16க்கு அப்புறம் அந்த ஒரு சில மாதங்கள் அவங்க இருந்ததும் சரி, எப்போ நான் கேள்வி கேட்டாலும் உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.